பாஜகவுடைய முன்னாள் தலைவரான மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் புதிதாக ஒரு இயக்கம் தொடங்கியிருக்கிறார். அது கட்சியெல்லாம் கிடையாது, அது பேர் இயக்கமாக தொடங்கி மக்களை ஈர்த்து இளைஞர்களை ஈர்த்து அதுக்கு பிறகு நாங்கள் நாங்கள் முன்னெடுப்பாங்க, கட்சிக்கு பேர் வைப்பாங்க. இப்போ அந்த இயக்கத்துக்கோட பேர் ஒன்று வெறும் இயக்கம், அதற்கு பேர் வந்து வி த லீடர் அப்படின்ற இயக்கம் அப்படின்னு தற்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார், வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கார். இப்போ லிங்க் கூட கொடுத்துருக்காங்க, வி த லீடர் அப்படின்ற .org நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்து உறுப்பினராக கூட சேர்ந்துக்கலாம். ஒரு 12 மணி அளவில் அறிவிச்சார். இப்போ போய் பார்த்தா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட ஆவலை, கட்டி ஏறிட்டு இருக்காங்க. 5 லட்சத்துக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. எல்லாம் ஏஐ பாட்ஸை வச்சு ஏற்றிட்டு இருக்காங்க. ஏஐ பாட்ஸ் அதெல்லாம் எல்லாருமே மக்கள் கிடையாது, பெரிய அளவில் டீம் ஏற்கனவே வார் ரூம் வச்சிருக்காங்க. அது மூலமாக இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்ன சொன்னால் டிவிகே உடைய தலைவரான தலைவர் விஜய் அவர்கள் நீங்கள் கட்சியில் வந்து நீங்கள் டிஜிட்டல் முறையில் நீங்கள் சேரலாம் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மை டிவிக்கேன்ற ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தாரு. அந்த அப்ளிகேஷனில் உள்ளே போனால் ஃபோன் நம்பர் கேட்கும். அதுக்கு பிறகு என்னென்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கேட்கும். நீங்கள் 18 வயசுக்கு மேலே ஆனால் தான் நீங்கள் அதில் போயிட்டு சேரலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்ன ஒன்றுமே கிடையாது, நம்பரை கொடுக்கணும். நம்பர் கொடுத்த பேர் ஊர் பேர் கேட்குது, என்ன கான்ஸ்டிடியூஷன் கேட்குது, என்ன தொகுதின்னு கேட்குது. அதுக்கு பிறகு இமெயில் அட்ரஸ் கேட்குது. அதுக்கு பிறகு ஓடிபி ஜாயின் பண்ணியாச்சு, அவ்வளோதான் உறுப்பினர், அவ்வளோ. இதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக கிடையாது, ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க நீங்கள் சேரணும் அப்படிங்கும்போது அது இல்லாமல் ஓட்டரை நீங்கள் கொடுத்து சேரணுங்கும் போது இந்த பாட்ஸ் அதில் வேலை செய்யாது. ஆனால் இதில் பாட்ஸ் ஈஸியாக விளைஞ்சிக்கிட்டு இருக்கு, பெரிய வார் டீம் ஊற்றி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தற்போது அண்ணாமலை துவங்கி இருக்கிற இந்த இயக்கம் இருக்குது, அந்த இயக்கம் எதை நோக்கி நகர இருக்கிறது, இது எதன் பிராக்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது ஒரு இயக்கம் ஒன்று தொடங்கியிருக்கிறார். அந்த இயக்கத்தில் கொள்கைகளை முன்னாடி வச்சிருக்கிறார். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியை தொடங்க போகிறார் என்றால், இல்லைன்னா ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறார் என்றால் நீங்கள் என்ன கொள்கையை முன்வைப்பீர்கள்? பாஜகவோட கொள்கையை முன்வைக்க போறீங்களா? அப்பதான் பாஜகவே இருக்க, இல்ல பெரியார் கொள்கையில முன்வைக்க போறீங்களா? அப்படி இல்லைன்னா நாம் தமிழோட கொள்கை, தமிழ் தேசிய கொள்கை, திராவிட கொள்கை, ஏதாவது ஒரு கொள்கையை நீங்க முன்வைக்கணும். நீங்க என்ன கொள்கையை முன்வைக்க போறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் சில கொள்கைகளை முன் வச்சிருக்காரு. அந்த கொள்கையை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு அதுல அவர் 5 கொள்கைகளை முன்வைக்கிறார். அதுல எப்படின்னா கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், அதாவது சமூக ஈடுபாட்டோட நாங்கள் இருக்கணும் இந்த சேர்றவங்க அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சேஞ்ச் த ஏஜென்ட்ஸ், அதாவது மாற்றத்தை உருவாக்கும் தலைவர்களை உருவாக்கணும். இவங்க வந்து ஒரு தலைவர்களை உருவாக்க போறாங்களாம். நான் மட்டும் கிடையாது லீடர், எல்லாருமே லீடர் நாங்கள் உருவாக்க போறோம். எல்லாருமே லீடராக இருந்தால் அப்புறம் யாரா உறுப்பினராக இருக்குது, அப்புறம் யாரா ஓட்டு போகிறது? தெரியல, இன்னும் புதுசாக தொடங்கிட்டாலும் வச்சுக்கலாம். அதற்கு பிறகு பார்த்தா கான்சியஸ் லீடர்ஸை உருவாக்க போகிறோம், பொறுப்புள்ள தலைவர்களை நாங்கள் உருவாக்க போகிறோம். ஏற்கனவே நான் பொறுப்புள்ளாதனால தான் பிஜேபியிலேருந்து நான் வெளில வந்துட்டேன். அதில் நான் ஒரு பொறுப்புள்ள ஒரு லீடர்ஸை நான் உருவாக்க போகிறேன்னு சொல்லியிருக்க விட ஒரு நல்லது. அடுத்த ஒரு கம்யூனிட்டி இன்னோவேஷன், ஒரு சமூக புதுமையை நாங்கள் உருவாக்க போகிறோம். இந்த சமூகம் பழமையாக இருக்குங்க, பழைய சமூகமாக இருக்குங்க. நான் ஒரு புதிய சமூகத்தை நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன், அந்த சமூகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னுங்கிறாப்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி அச்சீவ்மெண்ட், நிலையான வளர்ச்சி இலக்குகள் அடைதல் அப்படின்றவரில் ஒரு பெரிய இழவு ஒன்று கொடுத்துக்கார, வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இது மாதிரியான ஒரு 5 கோரிக்கைகள் மூலமாக வச்சுக்காரு. இதில் எதுவுமே கொள்கைகள் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் என்ன பண்ண போகிறேங்கிற மேட்டரை சொல்கிறாரு. நான் ஒரு புதிய தலைவர்களை உருவாக்க போகிறேன், நான் ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க போகிறேன், புதிய சமூகத்தை உருவாக்க போகிறேன்னு எல்லா மாதிரியான உருட்டுகளையும் உருட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு மூமெண்ட்டை ஒன்று உருவாக்கியிருக்காரு. ஒரு இயக்கம் தொடங்கப்படுகிறது என்றால் அந்த இயக்கம் எதன் கொள்கையின் அடிப்படையில் வருகிறது என்று அதை சொன்னாதான் நாங்கள் போய் சேர முடியும். புரியுதா? இன்னைக்கு வந்து முதல்ல தீகா கழகம் அப்படின்னு ஒரு கழகம் உருவானுச்சுல்ல, திராவிட கழகம். அந்த திராவிட கழகத்தில் ஒரு கொள்கை இருந்துச்சு. என்ன கொள்கை? திராவிட கொள்கை அப்படின்னு இருந்துச்சு. அதனால போய் சேர்ந்தாங்க. புரிகிறதா? இப்போ தமிழ் இயக்கம் இருக்கு, தமிழ் தேசிய கொள்கை இயக்கம்னா நிறைய இருக்கு. கட்சியாக இல்லாமல் நிறைய இயக்கங்கள் இருக்கு. அது என்ன? தமிழ் தேசியம் தான் என்னுடைய கொள்கை. தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும், எல்லாரும் வாழ வேண்டும், ஆனால் தமிழன் ஆள வேண்டும், தமிழருக்குன்ற தனி பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கம் தோன்றுச்சுன்னா அது தமிழ் இயக்கம். அதுதான் கொள்கை. இன்னைக்கு அண்ணாமலைக்கு என்ன கொள்கை இருக்கு? அவர் இந்த சொல்லியிருக்க அந்த 5 கொள்கைகளே கிடையாது. நான் சமூக மாற்றத்தை உண்டாக்குவேன், லீடரை உண்டாக்குறதெல்லாம் ஒரு கொள்கையா? அப்படிலாம் ஒரு கொள்கை இருக்கவே முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாக இவர் வந்து எப்படிப்பட்ட இயக்கத்தை இன்னைக்கு நம்மகிட்ட கொண்டா கொடுத்துருக்காருன்னா, இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பார்ப்பீங்க, சிக்கன் ஃப்ரைல என்ன போடுங்க? சிக்கன் மசாலா போடுங்க. இல்லை, நான் உங்களுக்கு மட்டன் மசாலா போட்டு தரேன், அது எப்படின்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு இன்னைக்கு புதுசாக தூவி கொடுத்துருக்காருங்களா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதாவது பாஜகவுடைய முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கிட்ட போய் சொன்னார். அதாவது அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருந்துச்சு. இன்னும் இதுக்கு பிறகு தமிழகத்தில் பாஜக கால் ஊனவே முடியாதுங்க. புரியுதா? மக்கள் எந்த உருவத்தில் வந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க புதுசாக பிளான் பண்ணாங்க. தற்பொழுது அண்ணாமலை
பாஜகவுடைய ஒரு பிரதிநிதியாக இல்லைன்னா ஒரு பிராக்சியாக இல்லைன்னா ஒரு ஜெராக்ஸாக இறக்கி விட்டு இப்போ அண்ணாமலை நான் வந்து மத சார்பற்ற கொள்கைகளை கடைபிடிக்க போறேன் அப்படின்றார். இப்போ இத்தனை நாள் மத சார்புள்ள ஒரு கொள்கையில இருந்து திடீர்னு மத சார்பற்ற கொள்கை வந்துடுறீங்களா? இத்தனை நாள் நீங்க பிஜேபியில இருந்து என்னென்ன அக்கிரமாக்கினே அநியாயங்கள்லாம் பண்ணீங்க அப்படின்னு தெரியும். அதுக்கு பிறகு அவர் ஒன்று சொல்றாரு, அதாவது தமிழக ஒரு நலனை முன்னெடுத்து தமிழக நலனை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், தமிழக மக்களுடைய எண்ணங்களாக பிரதிபலிப்பாங்க அப்படின்னாரு. இதற்கு முன்னாடி நீங்க வந்து பிஜேபியில் இருக்கும்போது பாஜக என்னென்ன திட்டங்களை கொடுக்குதோ அதை கண்மூடித்தனமா ஏத்துக்கிட்டவர் தான் இந்த அண்ணாமலை, அதுக்கு சப்போர்ட் பண்ணவர் தான் இந்த அண்ணாமலை. இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து இல்ல மும்மொழி கொள்கையில வந்து நீங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நீங்க வந்து இப்ப வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது இது எதிரானது இப்ப ஊட்டுறாரு. இதை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாருங்களேன், ஹிந்தி கத்துக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு பாப்பல, மும்மொழி கொள்கைகள் இங்க வச்சா உங்களுக்கு என்ன தப்பு அப்படின்னு பாப்பல. அவர் இன்னைக்கு வந்து வேற ஒரு உருவத்துல வந்திருக்கிறார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவர்களை நான் உருவாக்க போகிறேன், தமிழகம் முழுக்க நிறைய தலைவர்களை அவங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ண போறேன் அப்படின்னு இருக்காரு. அது வந்து புதிய தலைமுறையை வந்து நான் வந்து தலைவராக உருவாக்க போகிறேன்றாரு. புதிய தலைமுறை நீங்க தலைவராக உருவாக்குனா தந்தி டிவி பொலிமர் டிவி எல்லாம் எவன் தலைவராக உருவாக்குறது, லூசுத்தனமா பேசிக்கிட்டு போனீங்களே. இதற்கு பிறகு இந்த மூமெண்ட்டை உருவாக்கிட்டாரு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கட்சி தொடங்க போகிறேன். கட்சி தொடங்கிறதுக்கு ஒரு 6 மாதம் எடுக்குங்க. அதுக்கு முன்னாடி சில கட்டமைப்புகள் இருக்குது, என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும், அதுக்காக டைம் இதுதான். உடனே கட்சி தொடங்கினோம்னா நிறைய பணம் தேவைப்படும், யாருக்கிட்ட போய் பணம் வாங்குறது நிறையா இருக்குது. அந்த செட்டில்மெண்ட் முடிக்கிட்டு அது இல்லாமல் ஒரு பெரிய குரூப்பை உருவாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு 5 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னா 5 லட்சம் பேர் வந்து அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 1 லட்சம் பேர் இருப்பாங்க சேர்ந்து. பாக்கி எல்லாமே பாட்ஸ் ஏஐ வச்சு பாட்ஸ் யூஸ் பண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய வார் ரூம் இருக்கியா, வார் ரூமில் வச்சு அவங்களுக்கு பெரிய குரூப் இருக்கானுங்க. சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்கிறத நம்மளால தவிர்க்கவே முடியாது. அதை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு டிவிகேக்கு பிறகு ஒரு பெரிய குரூப் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியா இல்லை டிஎம்கேவான்னு ஒரு போட்டியில் இருக்காங்க. இன்னைக்கு வந்து அதையும் ஈடு கொடுத்து போற அளவுக்கு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கு. அதை வச்சுட்டு இன்னைக்கு பாட்ஸ் வச்சு இன்னைக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்பாதீங்க, இத்தனை லட்சம் பேர்லாம் சேர வாய்ப்பே கிடையாது. அது அண்ணாமலை மாதிரியான நாட்கள்லாம் சேர வாய்ப்பு இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு இளைஞர் கூட்டம் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனால் இவ்வளோ அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சரி, இதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்வார்னு பார்க்க போறோம். அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்க போகிறார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நடைபயணம் ஏற்கனவே என் மக்கள் என்னட்டு போனாப்புல இல்லை அண்ணா இது எங்கேயோ போனாப்புல போயிட்டு தலைங்களா அதே மாதிரியான ஒரு நிறைய சீன் போட்டு நான் மக்களை கவர்றேன் அப்படிங்கிறது அடாதடி அரசியலை பண்ண போறார். இப்பொழுது தலைவர் விஜய் அவர்களை எதிர்ப்பது மிக முக்கியமான ஒரு பங்கா இருக்கும் அதில் அண்ணாமலைக்கு. அப்படி எதிர்த்தாதான் அவர் கவனம் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டின்னு வச்சுக்கலாம். அப்படியே இருக்கும் பட்சத்தில் வர இருக்கின்ற அடுத்த எலெக்ஷன் கண்டிப்பாக 2029 ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறது மேக்ஸிமம் உறுதியாயிட்டுன்னு சொல்லலாம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அது அமலாக இருந்துச்சுன்னா ஒரு 2029 எலெக்ஷன் வரும்போது அண்ணாமலை எந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. தலைவர் விஜய் அவர்கள் தற்போது முதலமைச்சராக இருக்கிறார். ஆகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு கட்சியாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அடுத்தபடியாக யார் இருக்கிறார்? இன்னைக்கு திமுக இருக்கிறது. அடுத்தபடியாக அதிமுக இருக்கிறது. தற்பொழுது அண்ணாமலை தமிழக களத்துக்குள் ஒருவேளை வருகிறார் என்றால் அவர் எத்தகைய இடத்தை பிடிப்பார், எத்தனாவது இடத்துல இருப்பார்? சீமான் ஒத்துக்கிறாரு, கட்சி தான் சீமான் பாவையா எல்லாத்தையும் ஒரு ஆள் வந்துடுறாங்க, என்கிட்ட சரசம் பண்றதுன்னு ஒன்று பெத்து போடுவாங்கிற மாதிரி. ஏற்கனவே அவர் சொல்லிட்டு தாப்புல நான் கட்சி தொடங்கும் போது தான் ஃபர்ஸ்ட் முதல்ல விஜயகாந்த் வந்தாப்புல, அதுக்கு பிறகு கமலஹாசன் வந்தாப்புல, அதுக்கு ரஜினிகாந்த் வரனாப்புல, இப்போ விஜய் வந்துவிட்டா நான் என்னங்க பண்ணிட்டு இப்போ அண்ணாமலை வந்துக்கிறாப்புல இருக்கிற மாதிரி சுருட்டிட்டு போகிறேன் வச்சுக்கிறேன். அப்படியாக இன்னைக்கு வந்து எந்த இடத்தில் அண்ணாமலை இருக்க போகிறார் அப்படின்னா, அண்ணாமலை ஒரு கட்சியை தொடங்கி இப்போ வந்து எலெக்ஷன் நிற்கிறது முன்னாடி ஒரு கூட்டணி கட்சியை உருவாக்குவார். கூட்டணி கட்சியில் யாரும் வருவாங்கன்னா டிடிவி தினகரன் கண்டிப்பாக வந்துடுவாங்க, பாமக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பிஜேபியோட கண்ட்ரோலில் இருக்கிற குரூப். அவங்க பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் அன்றைக்கி அதிமுக பக்கம் போனாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்கெல்லாம் அண்ணாமலையோட பின்னிலே அணிதிரள வைப்பாங்க. அது சின்ன சின்ன கட்சிகளாம். அப்போது அதிமுக தன்னந்தனியாக விடப்படும். அதிமுக இருக்கும், இந்த திமுக இருக்கும். ஒன்று அதிமுகவும் திமுகவும் கூட்டணி ப்ளஸ் அண்ணாமலை கூட்டணி ப்ளஸ் விஜயா டிவிகேவா அப்படின்னு வந்திருக்கும். இந்த டிவிக்கே ஆப்போசிட் பார்ட்டி வந்து அண்ணாமலை பார்ட்டி ஒன்று இருக்கும், அதிமுக திமுக பார்ட்டி ஒன்று இருக்கும். ஒருவேளை நான் அதிமுகவும் திமுகவும் நாங்கள் சேர மாட்டோம்னு தனியாக இருந்தானா ஒரு கட்சி சுத்தர அழிஞ்சு போயிடும். அதில் அதிமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சாதுரியமாக ஏற்றார்னா அவர் அதிமுக எங்கே சேரும்? பாஜகவோட அழுத்தத்தின் காரணமாக நம்ம கட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால எடப்பாடி ஐயா அண்ணாமலையோட சேர்ந்தா மொத்தமாக அதுக்குள்ளே யார் லீடரு யார் முதல்வர் வேட்பாளர் அவங்க பேசி எடுத்துக்கிடுவாங்க. ஒருவேளை இந்த அண்ணாமலைன்ற ஒரு பிம்பத்தோட எடப்பாடின்ற ஒரு பிம்பம் சேர்ந்ததுக்கு பிறகு திமுக தனித்து விடப்படும். இன்னைக்கு திமுக பக்கம் ஒரு ரூபாய் கிடையாது, அங்கே ஒரு கூட்டணியுமே கிடையாது. முசாரி பிரேமலதா மட்டும் தான் இருக்குது. அது ஒரு மக்கள் நீதி மையம் இருக்குது. 2 பேரும் பிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. முசாரி பிரேமலதாலாம் சூப்பராக தூக்கிட்டு வந்துடுவாங்க, அதிமுக சைடு தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திமுக தன்னந்தனியாக நிற்கும். அப்படி 2029 தேர்தலில் பெரிய மும்மணி போட்டியாக அமைந்தால் அதிமுக ப்ளஸ் அதிமுகவும் அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு கூட்டணியாகவும் திமுக தனி கூட்டணியாகவும் தமிழக வெற்றி கழகம்
தனி கூட்டியாக நின்றுச்சுன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட நீங்க எவ்வளவு நிற்கிறான்னு தெரியும். இன்னைக்கு விசிகா 2 கம்யூனிஸ்ட் நிக்குது, ஐயூஎம்எல் நிக்குது, அவங்க காங்கிரஸ் நிக்குது அப்படின்னா இது மிகப்பெரிய கூட்டணி. அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பார்த்தாலே வித்தியாசமா இருக்கும். திமுகங்கிற கட்சி சுத்தமா அழிஞ்சு போயிடும். திமுகங்கிற கட்சி சுத்தமா அழிஞ்சு நாசமா போயிடும். இவங்க மெர்ஜ் ஆயிடுவாங்க. என்கிட்ட இவங்க ஒரு பெரிய கூட்டணியோட தான் இவங்க 2வது பெரிய கட்சியாக இருந்தா திமுக சுத்தர நாசமாயிடும். திமுகன்ற கட்சியை எந்த கொம்பானாலும் அழிக்க முடியாது, எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாதுன்னு பாட்டேன் அப்பே மகன் எல்லாம் சொல்லிட்டு தராயில்ல. அது 2029 சுத்தரம் காலியாயிடும், சுத்தரம் அழிஞ்சு போயிடும். அப்படி அழிஞ்சு போனா சந்தோஷம் தான், நல்லதுதான். ஆனா என்ன, பிஜேபியோட ஒரு ப்ராக்சியா இருக்கிற அப்படி அண்ணாமலை அவர் அங்க வலுப்பெற்று விடுவார். அது நடக்காம இருக்கணும் அப்படின்னா திமுக கொஞ்சம் வலுவாக இருக்கணும். அதைத்தான் தலைவர் விஜய் அவர்கள் விரும்புகிறார். எனக்கு எதிரியாக யாரை நிப்பாட்டுறேன் அப்படின்னா நான் திமுகவை தான் நிப்பாட்டுறேன். கடைசியாக திருச்சியில் பேசும்போது கூட அது செத்துவானதை தூக்கி வச்சு நான் அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து அடிக்கிறார் திமுகவுக்குன்னா, இங்கே எனக்கும் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கு மட்டும்தான் போட்டி, பாக்கி எல்லாமே அல்லு அவங்களாம் எனக்கு போட்டியே இல்லைன்னு விஜய் தன்னோட எதிரியாக யாரை கட்டமைக்கிறான்னா திமுக தான் கட்டமைக்கிறார். அதை அடிக்கிறதா ஈஸியாக இருக்கு. அவங்க தான் நிறைய தப்பு பண்ணிக்கிறாங்க. அந்த 75 வயசு பவள பாப்பா போட்டு அடிக்கிறதா மஜாவா இருக்குது அந்த மனுஷனுக்கு அப்படிங்கிறதுல அவர் அப்படிதான் கட்டமைக்கிறார். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலைன்ற ஒரு நபர் வந்ததுக்கு பிறகு இல்லை நம்ம அவரை அதிகமாக ஹைப்பு கொடுக்குறோமோ அண்ணாமலைக்கு அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. உண்மையிலேயே அண்ணாமலைன்ற நபர் ஹைப்பு உள்ள ஒரு ஆள் தான். அவர் நம்ம வந்து ஹைப் கொடுக்க முடியாது. என்ன அவர் எடுத்த நிறைய விஷயங்கள் அப்படி எஃபெக்ட் ஆகிருக்கு. அப்படி எஃபெக்ட் ஆனதுனால தான் இன்னைக்கு அவருக்கு இந்த ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவருக்குன்னு பெரிய அளவில் செலவு பண்ணுறது ஒரு பெரிய குரூப் இருக்கு. நம்மளோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் வந்து என்ன கூட கேட்டாரு, இல்லை நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படிலாம் போய் அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு கேமராக்கா அப்படி சொல்றாரு. அண்ணாமலை அவர்கள் அவர் அப்பயிலேருந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கார். அண்ணாமலையை வந்து என்ன ரஜினியுடைய கூட்டணியில் அவருடைய கட்சியில் நான் வந்து உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டார். அதுக்கு பிறகு வரும்போது தான் அது ரஜினிகாந்த் ஐயா கைவிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு அவர் போய் அங்கே பிஜேபி பக்கம் சேர்ந்தார். அண்ணாமலை இதில் வந்து ரஜினி தான் பெரிய அளவில் விளையாண்டுருக்கார். இந்த விஷயத்துல இன்னைக்கு பார்க்க அவ்வளோ ரஜினி ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை. அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணாமலை ஒரு பெரிய டீமோட பெரிய காசு பணத்தோட பலமும் இருக்கு, அவருக்கு பண பலமும் இருக்கு. அதோட இந்த கட்சி தொடங்குறார் என்றால் தமிழக அரசியல் களம் இன்னும் புதுமை பெறும். இன்னும் நமக்கு சண்டை செய்ய வேண்டிய அதிகமாக இருக்குன்னு சொல்றோம். ஏன்னா நமக்கு இவங்க திமுக பரப்புற அவதூறுவே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல, அடிச்சுட்டு இருக்கிறோம், துவச்சின்னு வருவாங்கல்ல. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு அண்ணாமலை மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து நிறைய அளவுல ஃபேக் நியூஸை பரப்புவாங்க. ஒரு நேரடியாக அவரே வந்து ஒரு பொய்யை அப்பட்டமா பொய்யை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அதை தேடி கண்டுபிடிச்சு உடைக்கிறதுக்கு நமக்கு 2 நாள் ஆகும். இந்த நேரத்துலாம் நம்ம டிவிக்கோட ஐடிவிங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம டிவிக்கோட ஐடிவிங்க நம்ம பசங்க இருக்காங்க இல்லை, யார்ட்டையும் காசு வாங்காம ஐடிவிங்கன்னே சொல்லாம அவனுக்கே தெரியாது அவன் ஐடிவிங்கன்னு சும்மா போட்டு யாராச்சும் விஜய்க்கு எதிராக பேசலாம் அவனை அடிச்சுட்டு இருப்பான். ஒரு நலத்திட்டம் நடந்தா கொண்ட மக்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கு பிறகு ஐடிவிங்க இருக்கு. ஆனால் லீகலாக அவங்க ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட டிவிக்கு ஐடிவிங்க சும்மா போட்டு பழந்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தற்போது நம்மள்ட்ட இருக்கிற அஃபிஷியல் ஐடிவிங்கிறது எந்த விதத்திலையும் யூஸ் ஆகாமே இருக்கு. நம்ம பசங்க வந்து நிறைய பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஐடிவிங்காக செயல்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது நம்ம ஐடிவிங்கன்னு. டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கிறதா எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. விஜய் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது. யாராச்சும் நம்மளை தப்பாக பேசிட்டாங்களா அதை ஒட்டச்சு இது போயின்னு கொண்டு நிரூபிச்சுக்கிட்டு அவங்களாம் செல்ஃபாக ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு ஐடிவிங்காக செயல்படுறாங்க. அஃபிஷியல் ஐடிவிங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட அஃபிஷியல் ஐடிவிங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ராகுல் அப்படின்ற ஒரு பையன் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். பிரதர் நாங்கள் ஒரு 5 பசங்க இருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, நாங்கள் வந்து இதே மாதிரி எல்லா விஷயங்களையும் திமுக பண்ணுற தவறுகளை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க இவ்வளோ தவறு பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ ஃபேக் நியூஸ் பரப்புறாங்கன்னு உடச்சிக்கிட்டு இருக்கோம். தலைவர் விஜய் அவர்கள் செய்கிற நல்ல விஷயங்களை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய ஐடி தற்போது முடக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய மொபைலே இது யூஸ் பண்ண முடியாது. எங்களுடைய மொபைலே நாங்கள் இன்ஸ்டாகிராமே நாங்கள் வந்து ஆன் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நாங்கள் வேற மொபைல் வாங்கி தான் நாங்கள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது. நாங்கள் ஐடி கிட்ட கொண்டு சேர்த்துட்டோம். தமிழக வெற்றி கழகத்தோட ஐடிவிலே நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால் எப்படி கட்சி வேணும்னு சொல்லுவாப்போம். இப்படி இருந்தால் இவ்வளோ பொய் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ அக்கிரமணியம் பண்ணிட்டு இருக்கான், இவ்வளோ ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்கோம். நமக்கு எதிராக தாவாக்காக்கு எதிராக ஒரு எம்எல்ஏ ஏதாச்சும் ஒரு பேட்டி கொடுத்து அதில் ஒரு நொட்டை குத்து கண்டுபிடிச்சு இந்த பாரு இதை பண்ணிட்டாரு, அந்த பாரு அதை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தான் உடைக்கணும். அதுக்கு நிறைய பசங்க இருக்காங்க. நம்ம ஐடிவி பசங்களுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கீங்களா? தமிழக வெற்றி கழகத்துலேருந்து ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட பசங்க வச்சு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய மொபைலுக்கு அவங்க ரெக்கவர் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராமை எடுத்து கொடுத்தாலும் அவங்களால களமாட முடியும். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒட்டுமொத்த அரசியல் களமாடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராகுல்ங்கிற மாதிரியான ஒரு ரெக்வஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் ஏற்றுக்காம இருந்துச்சுன்னா இப்படி தான் போயிட்டு இருக்கும். கண்டவன் அவதூறு பரப்பிட்டு இருப்பான். இன்னைக்கு புதுசாக அவதூறு பரப்புறதுக்காக யார் வந்துருக்கிறார்? அண்ணாமலை அவர்கள் வந்துருக்கிறாரு. அவர் அவதூறுலேயே பிறந்து அவதூறுலேயே வாழ்ந்த மனுஷன். அவர் நைட்டு வந்து இட்லி அவதூறு சாப்பிடுவாரு, மத்தியானம் வந்து லஞ்சு அவதூறு சாப்பிடுவாரு, அவதூறுலேயே பரப்பிட்டு ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் வரும்போது அவர் ஏதாச்சும் நாளைக்கு ஒரு பிரச்சனை பண்ணா, ஒரு தவறான மேட்டரை சொன்னா எடுத்து மக்கள் கொண்டு சேர்த்தணுமா இல்லையா? அதுக்காக ஐடி உயிர்ப்பட இருக்கணும். அப்படியாக இன்னைக்கு ஒரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துடைய வேற ஒரு பிஜேபியோட பி டீம்னு சொல்லதே வேணும். இது ஒரு பிஜேபி, அது ஒரு பிஜேபி, 2 பிஜேபி இருக்கு. இதுக்கு ஒரு தமிழக பிஜேபி வந்து அழிஞ்சு போறதுக்கு எப்படி அந்த பிஜேபி ஒத்துக்கும்?
இன்னைக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, சரி உங்களுடைய ரிசைன் நான் ஏற்றுக்கிறேங்க, நீங்கள் புதுசாக கட்சி தொடங்க நீங்கள் விட்டுட்டாங்களா? அவங்கள மோடி விட்டுட்டாரா? அமித்ஷா விட்டுட்டாரா? அப்போ தமிழகத்தில் உள்ள பாஜக நிலை என்ன ஆகணும் யோசிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு தெரியும். இவர் டெல்லியில் போயிட்டு நேரடியாக வந்து ரிசைன் லெட்டர் கொடுத்தாரோ, அந்த ரிசைன் லெட்டரை வந்து மோடி ஏற்றுக்கிட்டாரோ, நீங்கள் போகுங்க அப்படி அமித்ஷாவும் போய் பார்த்தாரோ, அமித்ஷாவும் ஏற்றுக்கிட்டாரோ, நீங்கள் போயிட்டு புதுசாக கட்சி தொடங்க, நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, தமிழகத்தில் உள்ள பாஜக நாசமாக போனால் போகட்டும், எங்களுக்கு அண்ணாமலை கட்சி தொடங்க முக்கியம்னு அமித்ஷாவும் மோடி சொல்லுவாங்களா? தமிழகத்தில் பாஜக வந்து நாசமாக போகிறத அவர்கள் விரும்புவார்களா? அவங்க இப்போ வந்து பாஜகவை ஆஃப்லைன் மூலம் வச்சுருக்கோம், நீங்கள் கொஞ்சம் ஆஃப்லைனில் இருக்க, நாங்கள் அண்ணாமலை இறக்கிட்டு இருக்கோம், அவன் அண்ணாமலை களமாடி பெரிய அளவில் ஒரு கூட்டத்தை சேர்த்தது பிறகு அப்படியே கொண்டாந்து பிஜேபியில் இணைச்சலாம். திடீர்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க வந்து இது மாதிரி பாஜக வந்து பாஜகவோட அண்ணாமலையை சேர்ப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, உடனே டெல்லிக்கு விரைகிறார், இதோ தற்போது டெல்லிக்கு விரைந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அங்கே வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் மறுபடியும் பாஜக இணைகிறோம், இந்த பெரிய கூட்டத்தை கொண்டு பாஜகவில் சேர்த்து அப்புறம் அந்த பெரிய கட்சியை வளர்க்கறதுக்கான ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரியுமே, எல்லாருக்கும் தெரியா? பாஜக எந்த ரூபத்தில் வந்தாலும் இந்த மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ இந்த மறு வச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு தெரியும், இதான் மாறுவிடும், மாறுறதுக்குள்ள மரியாதை போயிடுச்சு அண்ணாமலை, நான் என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். தற்போது இருக்கிற களம், இதற்கு பிறகு களமாட போகிறார் அண்ணாமலை என்ற ஒரு பெரிய ஆளும் நம்ம கூட சண்டை போட வந்திருக்காரு. அதை நம்ம எப்படி வந்து சண்டை போட போறோம் அப்படிங்கிறத மேட்ரு. சரி, தற்பொழுது தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிதாக ஒரு இயக்கம் தொடங்கினார். அந்த இயக்கத்தினால் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாற்றம் வரும்? அவர் வந்தா நீங்க ஓட்டு போடுவீங்களா? அவர் வந்தால் எப்படி களமாட போகிறார்? உங்களுக்கு ஒரு மேன்மையான கருத்தும் இருக்குல்ல, அந்த கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ரொம்ப சிம்பிள்யா, இந்த பூமி அதற்கான பூமி கிடையாது, புரியுதா? இது வந்து ஒரு ஆன்மீகமான பூமி தான். எல்லா மதத்தவரும் தங்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கு கூடிய சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. இது ஒரு ஆன்மீக பூமி தான். ஆனால் பாஜகன்ற ஒன்று வந்து தமிழகத்தில் காலுன்ற முடியாது. இந்த தாமரைப்பூ இருக்குல்ல, அது மலரும் மலராது.